ஒரு சிலர் இந்த சூழல்ல இருக்கிறீங்க. என்ன சூழல்? யாரோ பேசின சில வார்த்தை நிமித்தமாய் நிறைய பேர்கிட்ட பேசுறதை நிறுத்திட்டோம். இன்னும் நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, அது போதும், இனிமே நான் தனியா வாழ்ந்துக்கிறேன். இந்த எண்ணத்துக்குள்ள சிலர் இருக்கிறீங்க. யார்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? நான் ஏன் எல்லார்ட்டையும் பேசணும்? நான் வனாந்தரத்தில் வாழ்ந்துடுறேன். அவருக்கு வனாந்தரம் ஒரு இடம். இன்னைக்கு வனாந்தரம் உங்களுடைய சிந்தனையில் இருக்குது. ஏன் உன்னுடைய சிந்தனையில தனிமையை வளர்த்து கொண்டு இருக்கிறார்? தனிமை விட்டு, வனாந்தரத்தை விட்டு ஜனத்திற்குள் திரும்பும். கர்த்தர் எலியாவுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். நீ ஜனத்திற்குள் போ, குடும்பத்திற்குள்ள போ, இணைந்து தனித்து நிற்க விரும்பாதீங்க. தனித்து நிற்க விரும்பாதீங்க. கர்த்தர் நம்மை குடும்பமாய், சந்ததியாய், சபையாய், தேசமாய் எல்லாம்